Hi all, welcome to my channel DK Passion. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நம்ம சேனலுக்கு நிறைய பேர் லைக் பண்றீங்க, ஷேர் பண்றீங்க, சப்போர்ட் பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோ எதை பத்தினதுனா நாங்க ஒரு 13 பேர் ஃபேமிலியா கிளம்பி டூர் தாங்க போனோம். ஸோ வெக்கேஷன் விட்டாச்சு அப்படினாலே நம்ம ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுறது ட்ரிப்பு தான். எங்கே போனோம், எப்படிலாம் கிளம்பி போனோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரிப்புக்கு எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா மணாலிக்கு தாங்க போனோம். சென்னை தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்கிறதுனால ஃபேமிலியில் எல்லோரும் கிளம்பி சென்னைக்கு வந்துட்டாங்க. இது முந்தின நாள் ஷூட் பண்ண வீடியோங்க. எங்களுக்கு நெக்ஸ்ட் டே அதாவது சாட்டர்டே காலையில் 6 o'clock வந்துட்டு ட்ரெயினுங்க. ஸோ ஃப்ரைடேவே மார்னிங் எல்லாருமே சென்னை வந்து ரீச் பண்ணிட்டாங்க. அந்த அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணாமல் டைரெக்டாக பிரஞ்ச் மாதிரி ஒரு 11:30க்கு எல்லாமே லஞ்ச் சாப்பிட்றலான்னு சொல்லி முன்னாடியே வந்து பிளான் பண்ணிட்டோங்க. ஸோ அதுக்கு தான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா சாதம், முருங்கைக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு வறுவல், ரசம், அப்பளம், தயிர், இவ்வளோ தாங்க மெனு. ட்ராவல் பிளான் பார்த்தீங்கன்னாக்கா சென்னை டு ஆக்ரா பை ட்ரெயினுங்க. ஆக்ராவில் இறங்கி தாஜ்மஹால் விசிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கேப் மூலமாக டெல்லி போகிறோம். அடுத்து இன்னொரு கேப் மூலமாக டெல்லி டு மணாலி ரீச் ஆகிறோம். மணாலியில் 3 நாள் ஸ்டேங்க முடிச்சுட்டு திருப்பி அதே கேபில் டெல்லி வந்துட்டு டெல்லியை சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே டெல்லியிலேருந்து சென்னைக்கு பை ட்ரெயினில் தான் வரும். ஸோ இதுதான் ட்ராவல் பிளானுங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் செய்யாதனால அண்ணா கடையில் போய்ட்டு எல்லாருக்கும் வடை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ வடையை சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே கடன்னு எங்களோட லஞ்ச் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ட்ராவல்லாம் சேர்த்து டோட்டலாக 9 டேஸுங்க எங்கள் ட்ரிப்போட பிளானு. போகிறது நாங்கள் ட்ரெயினில் தான் போகிறோங்கிறதுனால முந்தின நாள் நாங்கள் எல்லாமே ஃபுட்டும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ என்னென்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நாங்கள் ட்ரெயின் சூஸ் பண்ணதுக்கு 2 ரீசனுங்க. ஏன்னா நாங்கள் 13 பேர் இருக்கோம். இத்தனை பேரும் ஜாலியாக ட்ரெயின்னா பேசிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ரீசன். இன்னொரு முக்கியமான ரீசன் வந்து பட்ஜெட் தாங்க. இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நாங்கள் ட்ரெயின் வந்து சூஸ் பண்ணோம். அப்படியே மத்தியானம் பிரஞ்சும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ எல்லோரும் லஞ்ச் சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு. ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா அண்ணா வந்து இலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ தட்டு கழுவுற வேலையெல்லாம் கொஞ்சம் மிச்சமாயிடுச்சு. அதே போல் அம்மா வந்து ஊறுகாய், தொக்கு இதெல்லாம் வந்து அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கங்க. நாங்கள் எல்லோரும் அப்படியே ரவுண்டாக உட்காந்து எல்லாம் சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. லஞ்ச் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே ஆல்மோஸ்ட் வந்து 1 o'clock ஆகிடுச்சுங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஏன்னா அவங்க எல்லோரும் நைட் ட்ராவல் பண்ணி வந்ததுனால கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தாங்க. ப்ளஸ் இங்கே வந்து எல்லாம் வந்து சமைச்சதுனாலையும் இன்னும் கொஞ்சம் டயர்டாயாச்சு. எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி நாங்கள் அடுத்த ட்ரிப்புக்கு தேவையான ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 7 o'clock வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். முதல்ல வந்து நைட்டு டின்னருக்கு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு டின்னருக்கு வந்துட்டு சிம்பிளாக வந்து உப்புமா, தேங்காய் சட்னி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பிளானு. ட்ரெயினுக்கு எடுத்துகிட்டு போகிற மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் இட்லி, வெங்காய சட்னி, மத்தியானத்துக்கு லெமன் சாதம், தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய், நைட்டுக்கு இட்லி பொடி, நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு வந்து சப்பாத்தி, தக்காளி தொக்கு, இது தாங்க மெனு. மெனுலாம் சூப்பராக இருக்குது. பட் இது எல்லாத்துக்கும் வெசல்ஸ் வந்து என்கிட்ட கிடையாதுங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எங்கள் ஃபேமிலி வந்து ரொம்ப நியூக்ளியர் ஃபேமிலி. ஸோ பாத்திரம்லாம் குட்டி குட்டி பாத்திரம் தான் இருக்கும். ஸோ நிறைய பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சொல்லணுன்னா பெரிய இருப்பு சட்டி, அப்புறம் வந்துட்டு இட்லி கொப்பரை, இதெல்லாம் வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அது இல்லாமல் நான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் வந்து பாரோ பண்ணிக்கிட்டேங்க. சொல்லணுன்னா இன்னொரு இட்லி பாத்திரம் வந்து வாங்கிக்கிட்டேன். அப்புறம் வந்து சப்பாத்தி தேய்க்கிறது கட்டை, இது எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்து நான் கொஞ்சம் பாரோ பண்ணிக்கிட்டேங்க. இந்த ப்ரிப்பரேஷன் ஒர்க்கில் எனக்கு ரொம்ப டஃப்பான ஜாப்னு பார்த்திங்கன்னா இட்லி மாவு ரெடி பண்ணுறது தாங்க. அதை நான் வெளியே தாங்க கொடுத்துருந்தேன். ரொம்ப சூப்பராக வந்து அரைச்சி கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் டே நைட் வரைக்குமே இட்லி நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. முகப்பேர் நொலம்பூர் சைடில் இந்த மாதிரி உங்களுக்கு பல்க் குவான்டிட்டியில் இட்லி மாவு வேணும்னா இவங்களோட கான்டாக்ட்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். டின்னர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அடுப்பில் ரொம்ப நேரம் வதங்க வேண்டிய இந்த வெங்காய சட்னிக்கு தேவையான வெங்காயம் எல்லாத்தையும் வதக்கிறதுக்கு அடுப்பில் போட்டு வந்துட்டோங்க. அப்படியே டின்னர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து அப்படியே நம்ம ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு.
மத்தியானம் லஞ்ச் முடிச்சதுமே அண்ணா வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டாருங்க. ஏன்னா அப்போ தான் நல்லா ஊறி சாஃப்டாக இருக்கணும். ஸோ தட் நாங்கள் டின்னர் முடித்ததையுமே சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு வந்துட்டோம். அதே போல் டின்னர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இட்லி வேலை முடிச்சிட்டோங்க. அது எல்லாமே அம்மாவும் அண்ணியும் உட்காந்து பேக் பண்ணிட்டாங்க. ப்ரிப்ரேஷன் ஒர்க்கில் நான் முன்னாடியே பிளான் பண்ணி வாங்கி வச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட்டெல்லாம் பேக் பண்ணுறதுக்கான பேக்கிங் ஸ்டஃப்பு தாங்க. இட்லிக்கு வந்துட்டு இந்த மாதிரி பிளேட் மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சட்னிக்கு வந்து டிவிஷனோட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வித் லிட்டோட வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்து தேடி பாரிஸ் கார்னரில் தாங்க வாங்கினேன். சப்பாத்தி மெலிசாக தேய்க்கிறதுக்கு நானும் சின்ன அண்ணனும் உட்காந்து தேய்ச்சி கொடுத்தோங்க. போட்டு எடுத்தது என் அண்ணனும் என் ஹஸ்பண்டும் வந்து போட்டு எடுத்துட்டாங்க. பாத்திரமெல்லாம் அப்பப்போ வாஷ் பண்ணதை அன்னிங்க 2 பேரும் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டாங்கங்க. இது எல்லாத்தையும் பேக் பண்ணது பார்த்திங்கன்னா என் அம்மாவும் அண்ணன் பொண்ணுங்களும் வந்து பேக் பண்ணாங்க. வீடியோ எடுத்தது என் அண்ணன் பையனும் என் பையனும் வீடியோ எடுத்தாங்க. ஸோ இப்படி தாங்க ஆளாளுக்கு ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு வேலையாக இட்லி வேலையை முடிச்சாச்சுங்க. இட்லிக்கு எத்தனை பேக்கேஜ் வேணும் அப்படிங்கிறது கவுண்ட் பண்ணி இட்லி ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து லெமன் சாதத்துக்கு வந்துட்டோம். லெமன் சாதம் கிண்டி வச்சுட்டு மொத்தம் எத்தனை பாக்ஸ் வேணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணியாச்சு. லெமன் சாதம் வைக்கிறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பிளாக் கலர் பாக்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து வாங்கிட்டேங்க. ஸோ தட் இது ஈஸியாக இருந்துச்சு கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சரி, ட்ரெயினில் உட்காந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்க. இந்த ஒர்க்லாம் முடிக்கிறதுக்கே எங்களுக்கு 12க்கு மேலே ஆகிடுச்சுங்க. பெருசாக அன்றைக்கி ரெஸ்ட்டெல்லாம் எடுக்கலை. சும்மா எல்லாருமே ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் படுத்திருப்போம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் எல்லோரும் இத்தனை பேர் குளிச்சுட்டு கிளம்பணும் இல்லைங்களா. ஸோ எல்லோரும் திருப்பி ஒரு 2 o'clockலாம் எந்திரிச்சு எல்லோரும் மறுபடியும் வந்து குளிச்சுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஃபைனல் பேக்கிங் பார்த்திங்கனாக்கா எல்லாரும் விட எனக்கு தான் வந்து லாஸ்ட் மினிட் வரைக்குமே வந்து பேக்கிங் இருந்துகிட்டே இருந்துச்சுங்க. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு முன்னாடியே வந்து கேப் வந்து புக் பண்ணி வச்சுட்டேங்க. ஒரு பெரிய காரு, அது இல்லாமல் 2 குட்டி கார் வந்து புக் பண்ணி வச்சுருந்தேன். அரௌண்ட் 3:30க்கு நான் புக் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். கரெக்டாக அவங்களும் வந்துட்டு ரீச் ஆகிட்டாங்க 3:30க்கெலாம். ஸோ எல்லோரும் அப்படியே 1 by 1 வந்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் வீட்டிலேருந்து. ஃபைனலாக அவங்களோட லக்கேஜெலாம் கரெக்டாக கவுண்ட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் பேராக வெளியே வந்து லாபிக்கு போங்கன்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஃபைனலாக எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக டோர்லாம் லாக் பண்ணிவிட்டு நாங்களும் அப்படியே மூவ் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. இப்போ நினச்சாலும் அந்த மொமெண்ட் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுங்க, கிளம்பி போன அந்த செகண்டு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கேபும் வந்து கரெக்டாக நாங்கள் போகிறதுக்கும் கேப் வரத்துக்கும் கரெக்டாக இருந்துச்சு. அவங்கவுங்க எந்தெந்த கேபில் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நான் சொன்னதுனால எல்லோரும் அவங்கவுங்க லக்கேஜெலாம் எடுத்து வச்சுட்டு கேப் வந்து ஏறவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ப்ரீ புக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் லேட் பண்ணாலும் சரி அவங்க வந்து அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் வந்துகிட்டே இருந்துச்சுங்க. பட் நாங்கள் வந்து ஆன் டைமுக்கு வந்து போயிட்டோம். அதனால் எங்களுக்கு அந்த மாதிரி எந்த அமௌண்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகலை. பட் மெசேஜ் வந்து வந்துகிட்டே இருந்துச்சு. ஃபைனலாக நாங்கள் சென்ட்ரல் வந்து ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகும்போது டைம் பார்த்திங்கன்னா 4:10. எங்களுக்கு ட்ரெயின் வந்து 6 o'clock தாங்க. ஸோ ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு எல்லாம் நின்று பேசிகிட்டு இருந்தோம். இட்ஸ் ஓகே, எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போய் உட்காரலாம் எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு லக்கேஜெலாம் வச்சுட்டு ஒரு இடத்துல உட்காரலான்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணி உட்கார்ந்த கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு பிளாட்ஃபார்ம் போட்டாங்க. ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்மில் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் போகிற ட்ரெயினோட பேர் பார்த்திங்கனாக்கா கரீப் ராத்துங்க. இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு ட்ரெயின். சாட்டர்டே 6 o'clock சென்னை சென்ட்ரலில் ஸ்டார்ட் பண்ணி சண்டே எங்களுக்கு வந்து ஆக்ராவில் வந்து மார்னிங் 7:30க்கெலாம் வந்து ரீச் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போச்சு ட்ரெயின். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ட்ரெயினும் வந்து ரொம்ப அப்டேட்டடு. ஃபுல்லாக வந்து ஏசி கோச் தாங்க இது ஃபுல்லாக, ட்ரெயின் ஃபுல்லாகவே. ஸோ ரொம்ப நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அப்டேட்டடாக இருந்துச்சு ட்ரெயினும். அரௌண்ட் ஒரு 5:20க்கெலாம் வந்து நாங்கள் கோச்சை கண்டுபிடிச்சி ஏறிட்டோங்க. பார்த்திங்கன்னா எல்லோரும் அவங்கவுங்க லக்கேஜை வந்து செக்ரிகேட் பண்ணி அடுக்கிறதுல தான் ரொம்ப குறியாக இருந்தாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் நிறைய லக்கேஜ் இருந்துச்சுங்க. ஸோ மணாலி போகிறோம் அப்படின்னாக்கா அங்கே போடுறதுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் அப்படிங்கும் போது அது ஒரு தனி பேக்காகவே வந்து லக்கேஜாகவே வந்துருச்சு. ஸோ எல்லாருக்குமே லக்கேஜ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுனால எல்லோரும் அவங்கவுங்க லக்கேஜை வந்து செக்ரிகேட் பண்ணி அடுக்கிட்டு தான் இருந்தோம்.
லக்கேஜ்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து படுக்க ஆரம்பிச்சிட்டோங்க. ட்ரெயின் எப்போ மூவ் ஆச்சுன்னு கூட தெரியாது எனக்கு. அந்த முந்தின நாள் வேலை செஞ்சதோட டயர்டெல்லாம் அப்போ தான் தெரிஞ்சுது. நைட்டு வேறு ஃபுல்லாக தூங்கலைங்களா, ஸோ பயங்கர டயர்டாக இருந்துச்சு. எப்படா படுப்போன்னு தான் தோணுச்சு. ட்ரெயின் மூவ் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டேன். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதை என்னால் வீடியோ கவர் பண்ணவும் முடியலைங்க. பயங்கர டயர்டாக இருந்துச்சு. எனக்கு தோணவே இல்லை வீடியோ எடுக்கணும்னு. ஸோ அதை மறந்துட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்கு. அப்புறம் மத்தியானம் லஞ்சு சாப்பிடும் போது தான் ஞாபகம் வந்து கரெக்டாக எடுத்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து அந்த டயர்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுது. மத்தியானம் லன்ச் டைமும் வந்தாச்சு. சூப்பராக நம்ம எடுத்துகிட்டு வந்த லெமன் சாதம், ஊறுகாய், அப்புறம் வந்து வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் வந்து நிறைய சிப்ஸ் வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ அது எல்லாமே தொட்டு சாப்பிட்டுட்டு மத்தியானம் லன்ச் முடிஞ்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் எல்லோரும் கதை பேசிட்டு வந்தோங்க. எப்படி போச்சுனே தெரியல. நைட் டின்னர் டைமும் வந்துருச்சு. டின்னருக்கு வந்து அதே போல் தான் நம்ம எடுத்துகிட்டு போனோம் இட்லி. தொட்டுக்கிறதுக்கு வந்து அண்ணா வந்து பொடி வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்கங்க ஊர்லேருந்து. ஸோ இவங்களோட டீட்டெயில்ஸும் நான் வந்து கீழே கொடுக்குறேன். அவங்க வந்து எல்லா இடமுமே ஷிப் பண்ணுறாங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா மறக்காமல் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இவங்கக்கிட்ட வந்துட்டு எல்லா டைப்ஸ் ஆஃப் பொடியும் இருக்குது. சொல்லணுன்னா லைக் இட்லி பொடி, முருங்கை இலை இட்லி பொடி, அப்புறம் எள்ளு பொடி, கொள்ளு பொடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப் ஆஃப் வந்து பொடி வந்து வச்சுருக்காங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் தேவைப்படுறவங்க. நான் வந்துட்டு இந்த ஆயில் பாட்டில் வந்து வாங்கி வச்சுட்டேன் முன்னாடியே. ஸோ ஈஸியாக இருந்துச்சுங்க. இந்த பிளேட் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எங்களுக்கு ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. நான் கொடுக்குற எந்த டீட்டெயிலுமே வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க. இது எல்லாமே நாங்கள் வந்து யூஸ் பண்ணோம் பர்சனலாக. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால தான் நான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் டே மார்னிங் 7:30 ஷார்ப்லாம் ட்ரெயின் ஆக்ரா ஸ்டேஷனை ரீச் பண்ணிடுச்சுங்க. இது வந்து ஆக்ராவில் 2 மினிட்ஸ் தான் நிற்கும். ஸோ அது மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக ஃபாஸ்ட்டாக இறங்குற மாதிரி இருந்துச்சு. இந்த என்டையர் ட்ரிப்புமே 2 டிஃப்ரெண்ட் ட்ராவல்ஸில் நாங்கள் ட்ராவல் பண்ணோங்க. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சவங்க இருந்தாங்க சொல்லணும். ஏன்னா அவ்வளோ சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணி எங்களை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த ஃபஸ்ட்டு நாங்கள் ஆக்ராவில் ட்ராவல் பண்ண இந்த ட்ராவல்ஸ் பற்றி நான் சொல்லிடுறேன். இவங்க பார்த்திங்கனாக்கா அழகாக நிறைய டீம் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா நாங்கள் புக்கிங் கன்ஃபார்ம் பண்ணதுமே கன்ஃபர்மேஷன் டீமுன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணாங்க. அதே போல் ஃபாலோ அப் டீம்னு சொல்லிட்டு ஒரு 6 o'clockலாம் வந்து எங்களுக்கு வந்து கால் பண்ணிட்டாங்கங்க. வேன் வந்து ரீச் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து பொறுமையாக வாங்க, ஸ்டேஷனில் தான் வந்து வேன் இருக்கும், இதுதான் டிரைவர் டீட்டெயில், இதுதான் வந்து வேனோட டீட்டெயில்னு சொல்லிட்டு எங்களுக்கு எல்லாமே முன்னாடியே வந்துட்டு அழகாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கம்யூனிகேட் பண்ணாங்க. ரெஃப்ரெஷ்மெண்ட் பாயிண்ட் பார்த்திங்கனாக்கா நாங்கள் ஆக்ரா ஸ்டேஷன்லேயே லாஞ்சில் பண்ணிக்கலாம்னு நினச்சி தாங்க வந்தோம். பட் அது வந்து டெம்ப்ரவரி க்ளோஸ்ன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ட்ராவல் டிரைவருக்கு தான் கேட்டோம். அவர் சொன்னார், இங்கே வந்து கைடு வந்து நாங்கள் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தோம். அந்த கைடுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும், ஸோ நீங்கள் வந்து வந்துருங்க, நம்ம அப்படியே வந்து கைடு கிட்டே போய் கேட்டுக்கலாம் அப்படின்னாரு. ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து கேப் ஏறிட்டோங்க. ஸோ நடுவுலே வந்து கைடு வந்து வந்தார். இந்த கைடு வந்து பார்த்திங்கனாக்கா தாஜ்மஹால் உள்ளே வந்து சுற்றி காட்டுறதுக்கு அவர் ஐடி கார்டோடு வந்திருந்தார். ஸோ அவர் தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஹோட்டல் வந்து கூட்டிகிட்டு போனார். நாங்கள் வந்து 2 ரூம் போதும் எங்களுக்கு, லேடிஸ் தனியாக ஜென்ட்ஸ் தனியாக பிரிஞ்சுட்டு நாங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிவிட்டு வந்துடுவோம். அரௌண்ட் எங்களுக்கு 1 hour இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் அவரும் வந்து ஒரு ஹோட்டல் கூட்டிகிட்டு போனாருங்க. ரொம்ப பெருசாலாம் கிடையாது, நாமினலாக இருந்துச்சு. பட் குளிச்சுட்டு வரத்துக்கு கிளம்புறதுக்குலாம் ரொம்ப வசதியாக இருந்துச்சு. முடிச்சுட்டு அப்படியே கீழேயே வந்துட்டு அந்த ஹோட்டல் கீழேயே வந்து இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருந்துச்சு. சரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் இங்கேயே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சப்பாத்தி, தொக்கு, தக்காளி தொக்கு அம்மா பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ சூப்பராக சாப்பிட்டு நாங்கள்லாம் தாஜ்மஹால் பார்க்குறதுக்கு அப்படியே வந்து ரெடி ஆகிட்டோம். தாஜ்மஹால் விசிட் பண்ணுறதுக்கு என்ட்ரி ஃபீ வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. பர் பர்சனுக்கு 250 ருபீஸுங்க. 50 ருபீஸ் உள்ள என்ட்ரி ஃபீ, உள்ளே சுற்றி பார்க்கறதுக்கு 200ன்னு சொல்லி டோட்டலாக 250 ருபீஸ் பர் பர்சன் கலெக்ட் பண்ணுவாங்க. இதை நம்ம ஆன்லைன்லேயே கூட வாங்கிக்கலாங்க. நாங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் போனோம். ஸோ தட் க்ரௌடெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஈஸியாக நம்ம உள்ளே போயிடலாம். குழந்தைங்க இருந்தாங்கன்னா அண்டர் 15 இயர்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு என்ட்ரி வந்து ஃப்ரீ. பட் ஆனால் வெரிஃபிகேஷன் செக் பண்ணுவாங்க, ஏஜ் வெரிஃபிகேஷன். ஐடி கார்டு வந்து நம்ம கையில் வச்சுக்கணும். நம்மளும் அதே போல் நம்மளோட ஐடி கார்டு வந்து கையில் வச்சுக்கணுங்க.
தாஜ்மஹாலை விசிட் பண்ணுறதுக்கு 2 மெயின் கேட் இருக்குங்க. ஈஸ்ட் கேட், வெஸ்ட் கேட்டுன்னு. இன்னொரு கேட் வந்து க்ளோஸ்ன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து உள்ளே வந்தது வெஸ்ட் கேட் வழியாக தான். யூஸ்வலாக இந்த பக்கம் தான் க்ரௌடும் ஜாஸ்தியாக இருக்கும்னு சொன்னாங்க, கம்பேரிட்டிவ்லி ஈஸ்ட் கேட்டை விட. இன்னொரு ரீசன் வெஸ்ட் கேட்டை வந்து ப்ரிஃபர் பண்ணதுக்கு, உள்ளே நுழையும் போது ஒரு பிரம்மாண்டமான வியூ இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து நான் எடுத்திருக்கேன், அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. நாம் என்ட்ரியான கேட்லேருந்து வெஸ்ட் கேட் என்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு செக் பாயிண்ட் இருக்கும். அது வரைக்கும் இந்த மாதிரி பேட்ரி காரும் வந்து அவைலபிளாக இருக்குங்க. வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். பர் பர்சனுக்கு 20 ருபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. நடக்கணும் அப்படின்னாக்கா 800 ஃபீட் தாங்க, ரொம்ப அவ்வளோ டிஸ்டன்ஸ்லாம் இல்லை. ஜாலியாக வந்து பார்க்குற ஆர்வத்தில் நாங்கள் வந்து போகும்போது ஜாலியாக நடந்து பேசிட்டு தாங்க போனோம். இந்த வெஸ்ட் கேட் என்ட்ரி பாயிண்டில் தான் ஃபுல் செக்கிங்கும் நடக்குங்க. ஃபஸ்ட்டு நம்மளை செக் பண்ணுவாங்க, அப்புறம் நம்ம எடுத்துகிட்டு வந்து லக்கேஜையும் வந்து செக் பண்ணுவாங்க. யூஸ்வலாக வந்து தாஜ்மஹால் விசிட் பண்ணுறீங்கனாக்கா லக்கேஜெலாம் பெருசாக இல்லாமல் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கையில் வச்சுருந்த குட்டி ஹேண்ட்பேக்கை கூட அவங்க செக் பண்ணி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. நிறைய க்ரௌடுனாலையும் லேட் ஆகுது. இன்னொன்று வந்துட்டு அவங்க எல்லாத்தையும் பயங்கரமாக செக் பண்ணி தாங்க உள்ளே விடுறாங்க. தாஜ்மஹாலோட ஓப்பனிங் டைமிங்னு பார்த்திங்கன்னா சன்ரைஸ் டு சன்செட் வரைக்கும்னு சொல்கிறாங்க. மார்னிங் 6 to அப்ராக்சிமேட்லி 6ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பிஃபோர் சன்ரைஸ் டைம்லேயே வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதே போல் சன்செட் வரைக்குமே ஓப்பனில் தாங்க இருக்கும். தாஜ்மஹால் சுற்றி பார்த்துட்டு நம்ம வரத்துக்கு 2 to 2.5 hours ஆகுங்க. ஓப்பனிங் டேஸ் பார்த்திங்கன்னா சாட்டர்டே டு தேர்ஸ்டே, ஃப்ரைடே வந்து இங்கே ஹாலிடேங்க. ஸோ நீங்கள் தாஜ்மஹால் விசிட் பண்ணணுன்னு பிளான் பண்ணிங்கன்னா ஃப்ரைடே வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபுல் மூன் டே பௌர்ணமி அன்னைக்கு தாஜ்மஹால் மிட் நைட்டில், அதாவது நைட் 8:30 to midnight 12:30 வரைக்கும் ஓப்பனில் இருக்குன்னு சொல்கிறாங்கங்க. இதுக்கு வந்து 2 days பிஃபோராக ஸ்லாட் வந்து ஓப்பன் ஆகும். டிக்கெட் புக்கிங் வந்து ஓப்பன் ஆகுமா. 30 minutes தான் ஓப்பன் பண்ணுவாங்க. 400 பீப்புள்ஸ் தான் அலோவ் பண்ணுறாங்கங்க. அந்த அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு தாஜ்மஹாலை பார்க்குறதுக்கு ப்ளூ கலரில் இருக்குன்னு சொல்கிறாங்கங்க. இப்போ நாம் பார்த்துட்ருக்கதாங்க ராயல் கேட். இது வழியாக தான் நம்ம தாஜ்மஹாலை பார்க்க போகிறோம். மேலே வந்து டோமாக வச்சுருக்காங்களா, இது வந்து எதுக்குனாக்கா அப்போது வந்து கேலண்டர்லாம் இல்லைங்கிறதுனால டோட்டலாக தாஜ்மஹாலை கட்டி முடிக்க 22 years ஆச்சுங்களாம். ஒரு வருஷம் முடிஞ்சதையும் ஒவ்வொரு டோம் வந்து அங்கே மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்களாம். ஸோ டோட்டலாக வந்து 22 டோம்ஸ் இருக்குங்க. இப்போ பார்த்துட்ருக்கிறது எல்லாமே வந்து மார்பிள்ஸ் தாங்க. பார்க்குறதுக்கு பெயிண்ட் ஒர்க் மாதிரி இருந்துச்சு, பட் எல்லாமே மார்பிள்ஸு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க டேயில் சன்லைட்டை நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு நைட்டில் வந்து அப்படியே பயங்கரமாக ரிஃப்ளெக்ட் ஆகுங்களாங்க. டோட்டலாக தாஜ்மஹால் கட்டி இப்போயோட 400 years நியர்லி ஆக போகுதுன்னு சொன்னாருங்க. 393 years ஆச்சுன்னு சொன்னார். இப்போ வரைக்கும் இதோட அழகு கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அந்த அளவுக்கு பார்த்து அப்போ கட்டியிருக்காங்கங்க. இந்த ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபர்ஸ் வேணும்னா நம்ம வந்து அவங்கள ஹையர் பண்ணிக்கலாங்க. எங்கள் கைடுக்கிட்ட நாங்களும் முன்னாடியே சொல்லிட்டோம் ஃபோட்டோகிராஃபர் வேணும்னு, அவரும் எங்களை ஹையர் பண்ணிட்டாங்க. ஒரு ஃபோட்டோக்கு வந்து 100 ருபீஸ் சொல்லுவாங்க. நம்ம பார்கெயின் பண்ணோம்னா 75 to 80 ருபீஸ் வரைக்கும் வாங்கிக்கலாம். இப்போ நான் ரொம்ப சைலண்ட் ஆகிடுறேங்க. இதோட வியூவை மட்டும் நீங்கள் பாருங்கள். வியூ சூப்பராக இருந்திருக்குமே. இந்த ராயல் கேட் பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸும் சொல்கிறேங்க. இந்த ஒரு வியூ தான் நான் முன்னாடியே வீடியோலையும் சொல்லியிருப்பேங்க. இங்கே வந்து ஒரு பெரிய இல்யூஷன் நடக்குதுங்க. இந்த ராயல் கேட் வழியாக நம்ம தாஜ்மஹாலை பார்க்கும்போது தாஜ்மஹால் ரொம்ப சின்னதாக தெரியும். ராயல் கேட்டை தாண்டினதையும் தாஜ்மஹால் ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த ராயல் கேட் வழியாக நம்ம எக்ஸிட் ஆகும்போது திரும்பி பார்க்கும்போது தாஜ்மஹால் ரொம்ப பெருசாகவும் கொஞ்ச நேரத்தில் அது அப்படியே நம்ம கண்ணுக்கு மறையவும் செய்யும். ஸோ இந்த இல்யூஷன் தான் வந்து இந்த ராயல் கேட் வழியாக போகும்போதும் வரும்போதும் பார்க்க முடியும். ராயல் கேட்டை கிராஸ் பண்ணி வெளியே வந்ததையும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டில் தான் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுனா ஃபோட்டோ எடுக்கணுங்க. ஸோ நாங்கள் அந்த இடத்துல தான் ஃபுல்லாக எல்லா ஃபோட்டோஸும் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு நாங்கள் மூவ் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கைடு வந்துட்டு ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் ரொம்ப நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாருங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த கைடை பற்றின டீட்டெயில்ஸும் நான் கீழே வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. கைடோட சார்ஜ் பற்றி பேசணுன்னாக்கா நம்ம எவ்வளோ பேர் போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அவர் சார்ஜ் வந்து கலெக்ட் பண்ணுறாரு. லைக் நாங்கள் 13 members போனோங்க, எங்களுக்கு 1500 வாங்கிக்கிட்டாரு. மார்னிங் வந்து 8:30க்குலாம் எங்களோட ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க. மத்தியானம் லஞ்ச் வரைக்குமே எங்கள் கூட தான் இருந்தார்.
தாஜ்மஹால் இல்லாமல் இன்னும் 2 பிளேஸ் கூட கூட்டிகிட்டு போனார். பட் எங்களுக்கு அதில் பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் போய் பார்த்தோங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு ஒரு சூப்பரான ஹோட்டல் வந்து காமிச்சிட்டு அவர் அப்படியே கிளம்பிட்டாருங்க. இன்னொரு விஷயம் வந்து சொல்லணுங்க, இந்த தாஜ்மஹால்குள்ளே என்ட்ரு ஆகும்போது நம்மளோட நார்மல் ஷூவில் வந்து உள்ளே போக முடியாது. ஸோ ஷூக்கு வெளியே வந்து ஒரு கவர் வந்து போட்டுட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்குது. எங்களுக்கு இந்த பற்றின ஐடியாவே கிடையாது. பட் நாங்கள் ஏறி தாஜ்மஹால் கிட்டே இறங்கும் போதே எங்கள் எல்லாருக்குமே ஒன்று வந்து அவரே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாரு. இது எதுக்குன்னு எங்களுக்கு அப்போ புரியவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஸ்பாட் வந்ததையும் எல்லோரும் வியர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த அளவுக்கு வந்து கைடு வந்து ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருந்தாருங்க. ஃபைனலாக நாங்கள் தாஜ்மஹால் கிட்டே வந்துட்டோங்க. கிட்டே வந்ததுக்கப்புறம் தான் இது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, இது ஏன் 7 ஒண்டர்ஸில் ஒன்றா இருக்குங்கிற விஷயமும் எங்களுக்கு புரிய வந்துச்சுங்க. பார்க்குறதுக்கு ரவுண்ட் ஷேப்பாகவும் ஸ்கொயர் ஷேப்பாகவும் இருக்கிற இந்த தாஜ்மஹால் அப்பயே முகலர்ஸ் சிமெட்ரிக்கல் ஷேப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்கங்க. அதனால லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைட் பார்க்கும்போதோ ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைட் பார்க்கும்போதும் ஒரே மாதிரி தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 4 பில்லர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் வந்து லைட்டாக சாஞ்ச மாதிரி பில்ட் பண்ணியிருக்காங்கங்க. எதுக்குனாக்க ஃப்யூச்சரில் ஏதாச்சும் எர்த்குவேக் வந்தால் கூட தாஜ்மஹாலை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக கட்டியிருக்காங்க. ஏற்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு மாஸ்க்குங்க. அப்போ ஒர்க் பண்ண ஒர்க்கர்ஸ் எல்லாரும் அவங்க டைமுக்கு வந்து ப்ரே பண்ணுங்கிறதுக்காக ஆப்போசிட்லேயே வசதியாக இருக்கணும்னு ஒர்க்கர்ஸ்க்காக கட்டப்பட்ட ஒரு மாஸ்க்குன்னு சொன்னார் கைடு. அதிசயத்தில் ஒன்றாவே இருக்கட்டுங்க. ஆனால் இவ்வளோ அதிசயம் இருக்குமா அப்படின்னு கிட்ட போகும்போது நிறைய ஆச்சரியங்கள் நமக்கு இருக்குங்க. பாருங்களேன், இது எல்லாமே லெட்டர்ஸுங்க. அப்பயே வந்து கேலிகிராஃபி பண்ணியிருக்காங்க. எப்படி வந்து 1600 இவ்வளோ சூப்பராக கேலிகிராஃபி பண்ணியிருப்பாங்கங்கிறது நம்பவே முடியல. தாஜ்மஹால் பற்றி பேசணுன்னாக்கா இவங்களோட இந்த மார்பிள்ஸ் பற்றியும் பேசியே ஆகணுங்க. ஒயிட் மார்பிள்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் மார்னிங் டைமில் பிங்க் கலராகவும் மத்தியான டைமில் ஒயிட் கலராகவும் ஈவினிங் டைமில் கோல்டு கலராகவும் கலர் சேஞ்ச் ஆகுமாங்க தாஜ்மஹால். இந்த பிளேஸ் வரைக்கும் நம்ம மொபைல் ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கலாம். இதுக்கப்புறம் உள்ள நினைவு சின்னத்தை பார்க்குறதுக்கு போகிறோங்க. உள்ளே போய் பார்க்கும்போது என்ன பிரம்மாண்டம் அப்படின்னு தாங்க தோணுச்சு. பார்க்குறதுக்கு சமாதி மாதிரி இருக்கும், ஆனால் சமாதி இல்லை, இது கல்லில் எழுதப்பட்ட ஒரு காதல் கதை அப்படின்னு ஷாஜகான் மும்தாஜுக்காக இவ்வளோ சூப்பரான ஒரு காதல் அறிக்கையை நமக்காக விட்டுட்டு போயிருக்காங்கன்னு உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது அது பயங்கரமாக ஃபீல் ஆகுதுங்க. மறக்கவும் முடியாத ஒரு நினைவாகவும் மறக்க முடியாத இந்த காதலை பற்றி பேசவும் வச்சுட்டாருன்னு தான் சொல்லணும். ஃபைனலாக தாஜ்மஹாலாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோங்க. வெளியே வரும்போது செம்ம வெயில், செம்ம டயர்டாயிட்டோம். ரிட்டன் வந்து நாங்கள் பேட்ரி காரில் வந்துட்டு அந்த என்ட்ரி பாயிண்டில் இறங்கிட்டோம். முன்னாடியே நான் சொன்ன மாதிரி கைடு வந்து எங்களை ஒரு லஞ்சுக்கு ஒரு ஸ்பாட்டில் இறக்கி விட்டு அவரும் கிளம்பிட்டாருங்க. நாங்கள் வந்து தாஜ்மஹால் பார்த்து முடிச்சுட்டு இன்னொரு பிளேஸ் கூட கூட்டிகிட்டு போனார் கைடு. அது வந்து எங்களுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னென்னா ஒரு எக்ஸ்போ மாதிரி இருந்துச்சுங்க. அங்கே வந்து ஆக்ராவோட ஸ்பெஷல் திங்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு. கொஞ்சம் குவைட் காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் சும்மா அப்படியே விசிட் பண்ணிவிட்டு லஞ்சு சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. இங்கே வந்துட்டு ஆக்ரா ஸ்வீட் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பம்கின் ஏதோ ஒரு ஃப்ரூட்லேயோ வெஜிடபிள்ஸ்லேயோ செஞ்ச ஸ்வீட் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ அது மட்டும் வாங்கிட்டு நாங்கள் எல்லோரும் அப்படியே மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் டெல்லி தான் போகிறோம். டெல்லிக்கு வந்து ஒரு 5 hours ஜேர்னி டைம் இருக்குங்க. நடுவுலேயே ஒரு ஸ்பாட் இறங்கி நின்று டீலாம் சாப்பிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அப்படியே டெல்லியை நோக்கி எங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆக்ரா டு டெல்லி ரோடு வந்து அவ்வளோ சீனிக்காக சூப்பராக இருந்துச்சு. நம்ம டிரைவரும் வண்டியில் ஃபுல்லாக ஏசியை போட்டு விட்டார். ஒரு தூக்கத்தை போட்டு முழிச்சதையும் பார்த்திங்கன்னா டெல்லியே ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் டெல்லியிலேருந்து எப்படி மணாலி போனோம் நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வீடியோவில் அப்லோட் பண்ணுறேங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் அழகான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.